அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. நம்ம இன்றைக்கி ஒரு பிரண்டையை வச்சு ஒரு அருமையான சட்னி பண்ணலாம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக நான் அரைச்சிருக்கேன் இந்த சட்னியை. இந்த சட்னி எப்படி அரைக்கலான்றதை நம்ம முழு வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க. இந்த பிரண்டை சட்னி செய்கிறதுக்கு நம்ம முதல்ல இந்த பிரண்டையெல்லாம் பார்த்துக்கலாம். இந்த பிரண்டை பார்த்திங்கன்னா நம்ம வயல் ஓரத்தில் கம்மா கரை ஓரத்தில் நிறைய கிடக்கும். ஆனால் இதை தாண்டி தாண்டி நிறைய போகும். எக்கச்சக்கமாக மரத்தூரில் நிறைய மண்டி கிடக்கும். இதோட அருமை நம்மளுக்கு தெரியலை. இதை தாண்டி போகும்போதெல்லாம் அது சொல்லியிருக்கு, உங்களுடைய கால் வலியெல்லாம் நான் போக்குவேன், என்னையே இப்படி என்னை தாண்டி போகிறீங்கன்னு சொன்ன மாதிரி இப்போ தோணுது. இந்த பிரண்டை ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது, கால்சியம் இருக்குது, ரொம்ப நல்லது. இந்த பிரண்டை கால் வலி எலும்பு தேய்மானத்துக்குள்ள நல்லதுன்னு சொல்கிறாங்க. இந்த பிரண்டையை நம்ம நல்லா இவ்வளோ தூரம் அரிஞ்சோம்னா இவ்வளோ தூரம் இருக்கணும். அதை எப்படி அரியணும்னு நான் காட்டுறேன். அதே மாதிரி சாம்பார் வெங்காயம், இந்த சாம்பார் வெங்காயம் ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம இந்த சட்னிக்கு சாம்பார் வெங்காயம் தான் நம்ம சேர்க்கணும். அதே மாதிரி கல் உப்பு, கொஞ்சமாக 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு வச்சுருக்கேன், 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு வச்சுருக்கேன், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை நீங்கள் எத்திரையில் நிறைய சேர்க்க முடியுமோ அதில் நிறைய கருவேப்பிலை சேர்த்துக்கிறங்க. அதே மாதிரி கொஞ்சமாக பெருங்காயம், கட்டி பெருங்காயம் வச்சுருக்கேன், காஞ்ச மிளகா வச்சுருக்கேன். நீங்கள் ஒவ்வொரு சில மிளகா காரம் அதிகமாக இருக்கும். நம்ம காரம் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி போடுங்க. இந்த காரம் ரொம்ப காரமாக இருக்கும். இது சித்தூர் மிளகாய். இது அதை நல்லா ஒரு 3 மிளகாயும் ஒரே ஒரு பச்சை மிளகாயும் நல்லா ஒரு விரல் துண்டு இஞ்சி வச்சுருக்கேன். அது மாதிரி புளி, இந்த மாதிரி துவையை அரைக்கணுனாக்கா புளி கொஞ்சம் நிறைய வச்சிங்கன்னா 2 நாள் என்ன கூட நீங்கள் வதக்கி வச்சா கெடாது, ரொம்ப நல்லாயிருக்கும். சட்னி செய்யணும் அப்படின்னாக்கா சும்மா அது இவ்வளோ பெரிய பீஸ் தேங்காய் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு சின்ன பீஸ் தேங்காய் போட்டு தான் நான் அரைக்க போகிறேன். இப்போ நம்ம இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம சட்னி வதக்கிறத பார்க்கலாம். இந்த பிரண்டையை நம்ம க்ளீன் பண்ணதுக்கு முன்னாடி கை ரொம்ப அரிக்கும். இந்த தேங்காய் எண்ணெய் நல்லா நம்ம இப்படி எடுத்துகிட்டு இப்படி இந்த இடுக்குகளில் நல்லா தேய்ச்சிக்கலாம். இந்த இடுக்குகளில் தேய்ச்சிக்கிறோம். நம்ம நல்லா கையில் எண்ணெய் தேய்ச்சிட்டோம்னா நம்ம பிரண்டையை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு சோப் போட்டு நம்ம கழுவிட்டோம்னாக்கா நம்மளுக்கு அந்த அரிப்பு தெரியாது. அதேமாதிரி இந்த பிரண்டையை நம்ம நல்லா இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக ஒடிச்சு எடுத்துருவோம். எடுத்துகிட்டு என்ன பண்ணணும், இதில் நார் இருக்கும். இந்த நாரை நம்ம அந்த ஒவ்வொரு மூலையிலையும் இப்படி பிடிச்சி இழுத்தோம்னா அந்த நார் நம்மளுக்கு வந்துடும். இந்த மாதிரி இழுத்து தான் நம்ம பிரண்டையை நல்லா க்ளீன் பண்ணணும். ஏன்னா இதை எடுத்துட்டோம்னா தான் பிரண்டை நல்லாயிருக்கும். இல்லைன்னா என்ன பண்ணால் நம்மளுக்கு நார் நேராக வரும். நம்ம அரைச்சோன்னே நார் நேராக வரும். இந்த நார் அரையாது. நல்லா இந்த மாதிரி நல்லா இந்த நார்களை மட்டும் நம்ம 2 பக்கம் திருப்பிட்டு உரிச்சு நம்ம எடுத்துருவோம். அவ்வளோதான். இந்த பிரண்டை ஈஸி தான். இதை நல்லா க்ளீன் பண்ணிட்டாவே நம்மளுக்கு நல்லா இந்த மாதிரி பீஸாக அறியும் போது நம்மளுக்கு நார் தெரியாது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இந்த மாதிரி கட் பண்ணிடணும். அந்த நாரை உரிச்சிட்டோம்னாவே நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு. ஏன்னா அந்த நார் இருந்துச்சுன்னா அரைவடாது, முடி மாதிரி இருக்கும். நம்ம சாப்பிடும்போது இந்த மாதிரி எல்லாத்தையும் அரைஞ்சி நம்ம தண்ணியில் போட்டு கழுகிட்டு நம்ம பார்க்கலாம். எண்ணெய் கையில் தேய்ச்சிட்டிங்கன்னா அரிக்கவே அரிக்காது. நல்லா தேய்ச்சி எண்ணெய் நல்லா இந்த விரலில் இப்படி நல்லா தேய்ச்சிக்கிறங்க. அதேமாதிரி பிரண்டை அரைஞ்சி முடிச்சுட்டு நல்லா சோப் போட்டு கழுவிட்டிங்கன்னா அந்த எண்ணெய் போயிடுச்சு, நம்மளுக்கு அரிப்பும் வராது. இப்போ நம்ம முதல்ல பிரண்டையை வதக்கி எடுத்துக்கிறோம். நான் செக்காட்டின நல்லெண்ணெய் வாங்கி வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் தான் இதில் சமைக்கணும். நல்லெண்ணெய் சமைச்சா உடம்புக்கும் நல்லது. இதுக்கும் நல்ல இந்த பிரண்டை சட்னிக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட், வாசனை நல்லாயிருக்கும். இப்போ நம்ம முதல்ல இந்த பிரண்டையை மட்டும் போட்டு நல்லா வதக்கிக்கிடுவோம். நீங்கள் பிரண்டை அரிஞ்ச உடனே கையை நல்லா சோப் போட்டு கழுகிருங்க. கழுவிட்டு மறுபடியும் இது தண்ணியில் போடும்போது மறுபடியும் கை வச்சு எடுக்காதீங்க. நீங்கள் அதை நல்லா அந்த மாதிரி வதக்கிக்கிறோம். நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிறோம். கலர் சேஞ்ச் ஆயிரும். ஏன்னா நீங்கள் அரிஞ்சிட்டு தண்ணியில் போட்டுட்டு மறுபடியும் கையை வச்சிங்கன்னா கையை அரிக்கும். அதனால் கையை வைக்காதீங்க. இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு இந்த நார் மொத்தம் எடுத்துகிட்டு நான் அந்த மாதிரி பிச்சு எடுத்துடணும். இந்த மாதிரி நார் மொத்தம் பிச்சு எடுத்துட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லது. இப்போ இது நல்லா நம்மளுக்கு வதங்கட்டும். இப்போ நீங்கள் பிச்சுட்டு தண்ணியில் போட்டுட்டு மறுபடியும் நீங்கள் கை வச்சுட்டு என்னடா அம்மா சொன்னாங்களே அரிக்காதுன்னு இப்போ அரிக்குதுன்னு நினைக்காதீங்க. தண்ணியில் போட்டு கழுகும்போது மறுபடியும் எதனா ஒரு ஜல்லிக்கரண்டி வச்சு கழுவி எடுத்துக்கிறோங்க. பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆச்சு. நல்லா ஒரு 5 நிமிஷம் நம்ம வதக்கிட்டோம். இதை முதல்ல பிரண்டையை நம்ம வதக்கி எடுத்துக்கிட்டதை ரொம்ப நல்லது. இது நான் ஒரு பர்மாக்கார ஆயாக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன். அந்த ஆயா சொன்னாங்க, இந்த பிரண்டை அவ்வளோ ரொம்ப உடம்புக்கு நல்லது பிள்ளை. இதில் நல்லா இஞ்சியை வச்சு நிறைய இஞ்சியை வச்சு அரைச்சி நம்ம சாப்பிட்டோன்னா பசிக்காதவங்க கூட நல்லா பசி எடுத்து சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப நல்லது இது அப்படின்னு அந்த பாட்டிக்கிட்டே நான் கற்றுக்கிட்டேன். இப்போ நான் கற்றுக்கிட்டேன், நீங்கள் எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு தெரியல. அந்த காலத்துலலாம் அனுபவித்து தான் சொல்லுவாங்க. எல்லாத்தையுமே சாப்பிட்டு பார்த்து அனுபவத்தில் சொல்கிறது தான் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். இதை நீங்கள் எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு தெரியல. பார்த்து பயனடைங்க.
ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. கால் வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லா கேட்கும். இந்த முட்டி தேய்மானத்துக்கெல்லாம் அவ்வளோ நல்லதுன்னு சொல்கிறாங்க இந்த பிரண்டையை. இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம மிச்ச பருப்புலாம் வறுத்துக்குருவோம். இப்போ இந்த 1 டேபிள் ஸ்பூன்னு கடலைப்பருப்பு நம்ம முதல்ல சேர்த்துக்குருவோம். பருப்புகள்லாம் வந்து நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு அதிலே மொத்தம் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு நம்ம வறுத்துக்குருவோம். கடலைப்பருப்பு முதல்ல போட்டாச்சு. அதுக்கடுத்து 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்கேன். இது வந்து உளுந்தம்பருப்பும் நம்மளுக்கு கால் வலிகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லா கேட்கும். அதேமாரி பெருங்காயம், நான் வந்து பெருங்காயத்தை வந்து ஒரு சின்ன பீஸ் பெருங்காயம் அதை கொஞ்சம் உடச்சி வச்சுருக்கேன். அதையும் நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் கோல்டன் கலராக வரட்டும். இப்போ இது கூடவே நான் வந்து காஞ்ச மிளகா ஒரு 3 மிளகா வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு மிளகா ரொம்ப காரம் அப்படின்னாக்கா கம்மி பண்ணிக்கிறங்க. இல்லை ஒரு சில மிளகா காரம் இருக்காது, அது மாதிரி பார்த்து போட்டுக்கிறங்க நீங்கள். இப்போ நான் சாம்பார் வெங்காயம் ஒரு கைப்பிடி வெங்காயம் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிடுவோம். சாம்பார் வெங்காயம் கூட ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த வெயில் காலத்துலலாம் வந்து நல்ல தயிர் சாதம் சுட சுட சாப்பாடாக்கி அதில் தயிரை போட்டு இந்த ஒரு பச்சை மிளகாய் நம்ம போட்டுக்கிடுவோம். அதில் அந்த தயிரை போட்டு இந்த சாம்பார் வெங்காயத்தை உரித்து அந்த தயிர் சாப்பாடு உள்ளே அப்படியே அமுக்கி வச்சுட்டு எடுத்து சாப்பிட்டோம்னா உடம்புக்கு அவ்வளோ குளிர்ச்சி. டெய்லி யூஸ் பண்ணுறதே வந்து நாங்கள் இந்த சாம்பார் வெங்காயம் தான் எங்கள் வீட்டில் சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் வந்து ஒரு துண்டு இஞ்சி அரிஞ்சு வச்சுருக்கேன். இஞ்சியெல்லாம் போட்டால் நல்லா நம்மளுக்கு பசியை தூண்டும். அது கூட பூண்டும் வச்சுருக்கேன், ஒரு 5-6 பல் பூண்டு. அதையும் நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். இதெல்லாம் சேர்த்து வதக்கி அரைக்கும் போது நம்ம பிரண்டை சட்னியா துவையலா அப்படின்றதே தெரியாது. அந்தளவுக்கு வந்து ஒரு அரிப்பும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. முதல்ல நம்ம வதக்கிட்டோம்னாவே அது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கருவேப்பிலையும் அதை கூட சேர்த்துருவோம். கருவேப்பிலை எதுலெல்லாம் நிறைய சேர்க்க முடியுமோ அதிலெல்லாம் சேருங்க. நான் எதை எடுத்தாலும் கருவேப்பிலை இந்த மாதிரி வதக்குறதுல நிறைய சேர்ப்பேன். முடிக்கு ரொம்ப நல்லது. நிறைய போட்டுக்கலாம், நல்லா வாசனையாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. பித்தத்தை எல்லாம் போக்கும். இந்த கருவேப்பிலை இஞ்சி இதெல்லாம் நம்ம சேர்த்து சாப்பிடும்போது பித்தத்தை நல்லா நீக்கும். போட்டாச்சு. இது கூடவே நம்ம ஒரு கைப்பிடி கொத்தமல்லியும் நல்லா போட்டுக்குருவோம். அதில் நல்லா வதக்கிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி சமைக்கும் போது உடம்புக்கு நல்லது. இப்போ கல் உப்பு சேர்த்துக்கிறோம் நம்ம அது கூடவே. இப்போ இதுக்கு தேவையான நான் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். நம்ம போட்டு பார்த்துட்டு அரைச்சிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம போட்டுக்கலாம் பத்தலைனா. இப்போ இது கூடவே புளி எடுத்து வச்சுருக்கேன். புளி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போடுங்க. புளி கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிங்கன்னா வந்து நம்மளுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 2 நாள் வச்சுருந்தீங்கன்னா கூட கெடாது. இந்த புளி வந்து நான் கழுகிட்டு கொட்டையில் இல்லாமல் வச்சுருக்கேன். நல்லா ஒரு சின்ன எலுமிச்சை நெல்லிக்காய் அளவில் வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். நம்ம நல்லா வதக்கிக்கிட்டு இப்போ இந்த தேங்காயையும் வந்து கொஞ்சமாக வச்சுருக்கேன். நீங்கள் 2-3 நாளைக்கு வச்சுருப்பீங்கன்னா இந்த தேங்காய் போடாதீங்க. இல்லை ஒரு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கோங்க. தேங்காய் போடலைனாலும் பரவாயில்ல, அப்படியே கூட அரைச்சா நல்லா தான் இருக்கும். நான் வந்து ஒரு பீஸ் தேங்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இது கூடவே நம்ம அந்த வதக்கி வச்ச பிரண்டையையும் இது கூட நம்ம சேர்த்துருவோம். அதை பாருங்கள் நல்லா வதங்கி எப்படி கலர் மாறிடுச்சு பாருங்கள். இப்போ இது வந்து துளி கூட ஒரு அரிப்பு தன்மையே இருக்காது, நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ இது அப்படியே ஆறட்டும். ஆறினோடனே நம்ம அரைச்சி ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம். சாப்பாட்டில் கூட பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஊர் பக்கம்லாம் வந்து சும்மா கிடக்கும். அப்போல்லாம் எவ்வளோ நம்மளுக்கு தெரியாது. அப்போல்லாம் சின்ன பிள்ளைங்க எனக்கு தெரியாது. பெருசாகி 4 பேரோட பழகும்போது தான் ஒவ்வொருத்தர் ஒன்று சொல்லும்போது நம்ம கற்றுக்குறோம். நான் கற்றுக்கிறத உங்களுக்கும் சொல்லித்தரேன். இதை அப்படியே ஆறட்டும். ஆறினா நம்ம ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு நல்லா ஆறிடுச்சு. நம்ம இப்போ இதை அரைச்சிட்டு வந்துட்டு ஒரு சின்ன தாளிப்பு போடலாம். அவ்வளோதான், அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம சட்னி நல்லா சூப்பராக அரைச்சாச்சு. நல்லா நெய்ஸாக அரைச்சிருங்க. இந்த பாருங்கள், நெய்ஸாக அரைச்சோன்னா எப்படி இருக்குது பாருங்கள். அதோட நார் எதுவுமே தெரியாமல் சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா நெய்ஸாக அந்த மாதிரி அரைச்சிட்டிங்கன்னா எதுவுமே தெரியாது. இப்போ நம்ம நல்லெண்ணெய் வந்து நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் நல்லா ஊற்றிக்கிடலாம். செக்கெண்ணெய் தான் இது, நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் நல்லா ஊற்றிட்டு நம்ம தாளித்து ஊற்றும்போது சூப்பராக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்லெண்ணெய் கூட சேர்ந்து அந்த சாப்பாடு கூட பிசைஞ்சு கூட சூப்பராக சாப்பிடணும், நல்லாயிருக்கும். இப்போ நம்மளுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஒரே ஒரு காஞ்ச மிளகையும் கடுகு உளுந்த பருப்பு வச்சுருக்கேன். இது நல்லா பொரியட்டும். நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது நல்லா உடம்புக்கு நல்லது, வயிற்றுக்கு நல்லது. ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான உணவுகள் இதெல்லாம். அந்த காலத்தில்
நல்ல பெரியவங்க ஒரு கற்றுக்கிட்டு நம்மளுக்கு சொன்னதை இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், நீங்களும் செய்யுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா அம்மா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ கடுகு உளுந்த பருப்பு நல்லா பொரிஞ்சிடும். நம்ம இந்த கருவேப்பிலை ஒரு ஆர்க்கு வச்சுருக்கேன், அதையும் நம்ம அதை கூட சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம சூப்பரான சுவையான ஒரு பிரண்டை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து தாளிப்பை இது கூட ஊற்றிடலாம். அவ்வளோதான், சூப்பராக இருக்கும். நம்ம 2 நாள் வச்சு சாப்பிட்லாம். நீங்கள் எப்படி உங்களுக்கு தேங்காய் விருப்பம் இல்லைன்னா நீங்கள் விட்டுறலாம். தேங்காய் இல்லாமல் சமைச்சாலும் 2 நாள் வரை வச்சுருக்கலாம், கெட்டு போகாது. சாப்பாட்டில் போட்டு பேசி சாப்பிட்லாம். இட்லி தோசை ரொம்ப எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்ம பிரண்டை சட்னி ரெடி ஆயிடுச்சு.